வணக்க மக்களே. தளபதி சிஎம் விஜய் அவர்கள் 2 நாள் பயணமாக டெல்லி வந்து சென்றிருந்தார். என்ன பயணம் பார்த்தீங்க அப்படின்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக தான். ஸோ 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார். இன்றைக்கி வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டார். அதற்கு முன்னர் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் தலைவர்களான ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்தி 2 பேருமே வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுமே மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து சில விஷயங்கள் தமிழக சார்பாக வந்து அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் விதமாக தமிழகத்துக்கு வந்து உரிமை, மொழி, கல்வி, மருத்துவம், வளர்ச்சி இவை அனைத்தும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கோவையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும். நீட் தேர்வு வந்து ரத்து செய்ய வேண்டும். +2 மதிப்பெண்கள் வச்சு நாங்கள் வந்து மெடிக்கலுக்கு வந்து செலக்ட் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். திருக்குறளை வந்து தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ நிலுவையில் உள்ள கல்வி நிதியை வந்து நிபந்தனையின்றி விடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2036ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் வந்து மட்டுமே வந்து $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் வந்து உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மீனவர்கள் பிடிபட்டிருக்காங்க. அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கிறாரு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, குலசேகரப்பட்டினத்தில் இருக்க விண்வெளி மையம் இருக்கு இல்லையா, அதை வந்து தேசிய விண்வெளி மையமாக வந்து உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை வந்து வலியுறுத்திருக்கிறாரு இந்த கூட்டத்தில். ஸோ நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெற்றதன் பலன் வந்து அதுதான். ஸோ இது தமிழகம் சார்பாக வந்து அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறாரு. ஸோ இதை வந்து மேம்படுத்தும் விதமாக வந்து அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா தமிழகத்துக்கு வந்து நிறைய வளர்ச்சிகள் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் முன்னிறுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு 2 நாள் டெல்லி பயணத்தில் வந்து இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் வந்து இதை வந்து வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ தமிழக முதல்வர் வந்து இந்த கூட்டத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர் வந்து என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ தமிழகத்துக்கு வேண்டிய வளர்ச்சி எல்லாத்தையுமே வந்து வலியுறுத்தி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.